வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 5000 கோடி கட்டுக்கட்டாக திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே. யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? இந்த 5000 கோடி கட்டு பணம் யாருக்கு சொந்தமானது? யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன்பு 5000 கோடி கட்டாக திமுகவுடைய முக்கிய அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க இந்த 5000 கோடியும். யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு யாரும் இல்லைங்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த 5000 கோடி கட்டாக பணம் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது. இதை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 கோடி கட்டாக கருப்பு பணம் யாருக்கு சொந்தமானது? உங்களுடைய, அதாவது அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி வந்தது, இந்த யாருக்கு சொந்தமான பணம் அப்படின்றத பற்றி சரமாரியாக அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. எதுவுமே திக்குமுக்காக பதில் சொல்லிகிட்ருக்கும் திமுகவின் முக்கிய புள்ளியான உதயநிதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 கோடி கருப்பு பணம் போதைப் பொருளில் சம்பாதித்த பணமா, அதாவது பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் பல தொடர்புகள் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு மக்களே. இந்த 5000 கோடி கருப்பு பணமும் போதைப் பொருளில் சம்பாதித்த பணமாக கூட இருக்கலாம் என்றும் பல கோணங்களில் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதியை அதிரடியாக கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய அமைச்சர் பதவியும் பறிபோவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி அதை பற்றின பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.